Hi, hello guys, welcome to Code Binex Commercial. இந்த சேனலில் நம்ம டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வச்சு வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஐ எம் ஐஷா சர்மதி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் ஆட் ஆக போகிற டாபிக் வந்து இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ்னால் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த டைமில் நம்மக்கிட்ட மணி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போது ரொம்ப நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நம்மளுடைய ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வலியை விட அந்த வலியை சரி பண்ணுறதுக்கான மணி ஃபினான்ஷியலாக நம்மக்கிட்ட இல்லையேங்கிற அந்த மனசளவில் அந்த பெயின் தான் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே அதிகமாக நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வைக்கலாம். அது எப்படின்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே தான் இப்பயும் இருப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. உங்களுடைய மெடிக்கல் செலவுக்கான மணியை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம வந்து ஹெல்த்துக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம வெஹிக்கிள்காக இருக்கலாம், நம்ம வந்து வீட்டுக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ப்ரீவியஸாக அதாவது ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இப்போ வெஹிக்கிள்க்குலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கான செலவை வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நம்மளோட ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம அதுக்கப்புறமும் இருக்க போகிறோம். ஸோ நம்ம அந்த ஃபினான்ஷியலாக வந்துட்டு நம்ம நிறைய செலவு பண்ணிவிட்டு நம்மளோட லெவல் ஆஃப் லிவிங்கை வந்து அப்படியே கம்மியாகிடும் அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட லைஃப் எப்படி போயிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி போகும். ஸோ எந்த மாதிரியான டேமேஜும் நம்மளோட லைஃப்பை வந்து பாதிக்காது, ஃபினான்ஷியலாக எதுவும் பாதிக்காது. ஸோ அது வந்து நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தா இன்சூரன்ஸ் பாலிசிலேயே வந்துட்டு அது கிளைம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஃபினான்ஷியல் லெவலில் நம்ம டவுன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதுதான் இன்சூரன்ஸ். ஸோ ஜென்ரலாக சொல்லப்போனால் இன்சூரன்ஸ் தான் இதுதாங்க. ஸோ நம்ம வந்து இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வச்சிருந்தோம், நம்ம ஆபத்தில் இருக்கும் போது ஃபினான்ஷியலாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எதில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வெஹிக்கிள்க்குன்னா வெஹிக்கிள்க்கு இருக்குது, அதே மாதிரி நம்ம எந்த கம்பெனியில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. நான் இதில் ஒரு குறிப்பிட்ட டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னா, நம்ம நிறைய கம்பெனிஸ் இருக்கும்ல, நம்மளோட இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. பட் எந்த கம்பெனியில் போட்டால் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்பும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்துட்டு லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ 2 டைப்பாக மெயினாக பிரிக்கிறாங்க. ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்று நான் லைஃப் இன்சூரன்ஸ். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் விட மற்ற என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்கோ அது அத்தனையுமே நான் லைஃப் இன்சூரன்ஸில் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க. இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு அம்மா அப்பா 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவோட சம்பளத்தில் தான் வீடு ஓடுது அப்படிங்கும் போது சம்டைம்ஸ் ஒரு ரேர் சுச்சுவேஷனில் அப்பாவுக்கு வந்து ஏதாவது ஆகிட்டோ, இல்லை அப்பான்னு வைக்க வேண்டாம், நம்ம ஃபேமிலி வந்துட்டு ஒருத்தரை நம்பி ஓடுதுன்னு வச்சுக்கலாம், ஜென்ரலாக வச்சுக்கலாம். பிகாஸ் அது சென்டிமெண்ட்டில் போயிடுச்சுன்னா அது தப்பாயிடும். ஸோ நம்ம ஃபேமிலி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய சேலரி நம்பி தான் ஓடிட்டுருக்கு. அவங்களுடைய லைஃப்க்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவங்க ஒரு வேலை இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க பேரில் வந்துட்டு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஸ்கீம் வந்து வச்சு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்களோ அது பேஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த பீப்புளுக்கு வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அவர் இறந்ததுக்கு முன்னாடி அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சோ ஃபினான்ஷியலாக, அதே லைஃப் அவங்க இறந்ததுக்கப்புறமும் அது மெயின்டைன் ஆகணும் இல்லையா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அதுக்காக அந்த மணியை வந்து அவங்களுக்கு கொடுத்து அதை செட்டில் பண்ணுவாங்க. இதுதான் லைஃப் இன்சூரன்ஸ். சரி, நான் லைஃப் இன்சூரன்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் மட்டும் இல்லை, ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் திடீர்னு போகலாம், இல்லை வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம், ஏதாவது வந்துட்டு ஐயில் வந்துட்டு கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருக்கலாம், அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு இது செலவு பண்ணணும், இந்த இல்னஸ், இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா. ஸோ சடனாக அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த டைமில் வந்து நம்ம கையில் மணி இருக்காது. கண்டிப்பாக எல்லாத்து கையிலும் எல்லா டைமும் மணி இருக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை, சரிங்களா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்கணும். ஸோ நீங்கள் அப்படி எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இது இருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமில் ஒவ்வொரு பாடி பார்ட்டுக்கும் அந்த இயரில் எவ்வளோ அமௌண்ட் அலாட் பண்ணுவாங்கங்கிற ஒரு லிமிட் இருக்குது நீங்கள் எடுத்திருக்க ஸ்கீம் பொறுத்து. ஸோ அந்த ஸ்கீம் நீங்கள் எடுத்திருக்க ஒரு ஸ்கீம் பொறுத்து
இப்போ கண்ணுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு, இல்லை வந்துட்டு உங்கள் ஹார்ட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு, உங்கள் கிட்னிக்குன்னு ஒரு அமௌண்ட்டு அவங்க ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஆல்ரெடி ஸ்கீம்லேயே இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் நீங்கள் கண்ணுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் திருப்பி அதே அமௌண்ட் கண்ணுக்கு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் யாரையும் போய் யாரோட தயவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் நீங்கள் வந்து ஒரு சில டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய டாக்டர் கிட்ட வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அமௌண்ட் அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்துட்டு என்னென்னா ஒரு சில இதுக்கு வந்துட்டு அமௌண்ட் இருக்கும். ஒரு சில அமௌண்ட்டுக்கு ஒரு சில ப்ரொசீஜருக்கெல்லாம் வந்துட்டு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஒரு சில ப்ரொசீஜருக்கெல்லாம் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கீம் என்ன இருக்கோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கல். ஸோ நம்ம லைஃப் பார்த்தாச்சு, நம்மளுடைய மெடிக்கல் இஷ்யூஸை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம லட்சக்கணக்கில் போட்டு கார் வாங்குவோம். அது ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கான அதோட பார்ட்ஸை தேடுறதுக்கு அதுக்கும் இன்னும் 50,000 60,000 நம்ம செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஸோ அதோட பாடியில் ஏதாவது லைட்டாக சின்ன வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம மெடிக்கலுக்கு எப்படி செலவு பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம காருக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய காருக்கு நம்ம கார் எடுக்கும் போதே காருக்கான இன்சூரன்ஸை வந்து நம்ம கிளைம் பண்ணி வச்சிருக்கணும். அதாவது இன்சூரன்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது காருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு பற்றி கவலையே பட தேவையில்லை. காரை கொண்டு போய் இன்சூரன்ஸ் கம்பெனியில் சர்வீஸ் கம்பெனியில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு இன்சூரன்ஸ் காப்பியை நம்ம கொடுத்துட்டாலே போதும். அதுக்கு தேவையான அமௌண்ட் அவங்களே கெட் பண்ணி அவங்களே கார்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கான எந்த ஒரு வருத்தமும் பண்ண தேவையே இல்லை. அண்ட் இது வந்து ஒரு முக்கியமான லாவா கூட இருக்கு. நீங்க இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்காகவும் நீங்க இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் நான் லைஃப் இன்சூரன்ஸில் என்ன இருக்குன்னா ஹோம் இன்சூரன்ஸ், ஹவுஸ் இன்சூரன்ஸ். அதாவது நம்ம இப்போ நீங்கள் சென்னையிலலாம் இருக்கீங்க அப்படின்னா இப்போல்லாம் ஃப்ளட்டுங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஸோ ஃப்ளட்டாலேயோ இல்லை மற்ற பிளேஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா தீ விபத்து அந்த மாதிரி ஏதாவது ஏற்படுதோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஹவுஸ் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அந்த ஹவுஸ்க்கு நீ இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த விபத்துனால என்னென்ன சேதாரம் ஏற்படுதோ அந்த சேதாரத்துக்கு அவங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஆனால் இந்த இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும். இதுலேயே வந்துட்டு நேச்சுரல் டிசாஸ்டர், அதாவது எர்த்குவேக்னால வந்தா என்ன அமௌண்ட்டோ, ஃபயர் ஆக்சிடென்ட்னால வந்துச்சுன்னா அதுக்கு என்ன இன்சூரன்ஸோ, இல்லை வந்து ஃப்ளட்னால வந்துச்சுன்னா அதுக்கு என்ன இன்சூரன்ஸ் தனித்தனியாகவே இருக்குங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து நோட் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக கிளியராக உங்கள் ஸ்கீமில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன அமௌண்ட் அலாட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஹவுஸ் இன்சூரன்ஸில் வந்துட்டு இதில் 2 டைப் இருக்குது, வித் கண்டென்ட் வித்தவுட் கண்டென்ட். அதாவது வித் கண்டென்ட்னா என்னென்னா உங்கள் ஹவுஸில் வந்துட்டு நிறைய பொருள் இருக்குல்ல, சோஃபா இருக்கும், இல்லை உங்களை எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கும், டேபிள் சேர்லாம் இருக்கும். அது கூட ஒரு சில டைம் இப்போ எர்த்குவேக்லாம் வந்துச்சுன்னா அதுவும் டேமேஜ் ஆகும்ல. நீங்கள் வித் கண்டென்ட்னு போட்டிருந்தீங்கன்னா அந்த பொருள்களுக்கும் சேர்த்தவங்க நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். வித்தவுட் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா வெறும் வீட்டுக்கு மட்டும், அதாவது பில்டிங் மட்டும் தான் நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அதில் இருக்கிற பொருள்களுக்கெல்லாம் உங்களால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி 2 டைப் இருக்குது ஹவுஸ் இன்சூரன்ஸ்லேயே. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டைப் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டே டு டே லைஃப்ல இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டூர் அண்ட் ட்ராவலுங்கிறது ஒரு பேஷனாகவே ஆயிடுச்சு. அவங்க லைஃப்லேயே டூர் போயிட்டே இருக்கிறாங்க, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்கிறது கூட ஒரு சிலருக்குலாம் அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேஷனேட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அண்ட் ஜென்ரலாக நம்ம ஃபேமிலி ஜாயின் ஆயிடுச்சுனாவே நம்ம டூர் போக ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டூர் போகும்போது அந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு, அதாவது மெடிக்கல் ஏதாவது இல்னஸ் வந்துருச்சுனாலோ, இல்லை வந்து ஏதாவது உங்களோட பொருள் தொலைஞ்சு போச்சு, இல்லை உங்களோட ஏதாவது ஒரு பொருள் டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது ட்ராவல் பண்ணுற டைமில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் டேமேஜஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா ட்ராவல் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி உங்களுக்கு ஏதாவது தொலைஞ்சு போச்சுனாலோ இல்லை அந்த ஏதாவது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஏற்பட்டுச்சுனாலோ அதை நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக்காக நம்ம லைஃப்க்கு தேவையான, அதாவது நம்ம வீடு, நம்ம பேசிக்காக ஒரு லைஃப் லீட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, நம்ம ஃபேமிலி தேவை, நம்ம ஹெல்த் தேவை, நம்ம வீடு தேவை, நம்மளுக்கு ஒரு கார் தேவை, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பேசிக்கான நீட்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்துக்கு மட்டும் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா பொருள்களுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கலாம். அதாவது அதில் ஒரு டைப் பார்த்தீங்கன்னா ஜாப். நம்ம நிறைய பேர் வந்து ஜாப் போகிறவங்களா இருக்காங்க, ஒரு சில பிஸ்னஸ்மென்ஸ் இருக்காங்க, ஆனால் ஒரு சில ஜாப் போகிறவங்களா இருக்காங்க. சப்போஸ் அவங்களுடைய
ஜாப் இப்போல்லாம் வந்துட்டு பெர்மனெண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸில் வேலை பார்க்குற நிறைய பேத்துக்கு டக்குன்னு அவங்க வந்து அவங்கள வந்துட்டு அன்எம்ப்ளாய்டு ஆக்கிடுறாங்க, அதாவது ஜாப்லெஸ் ஆக்கிடுறாங்க. அந்த டைமில் நெக்ஸ்ட் ஜாப் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்ளம் தான். அவங்களோட ஒரு சில ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சாப்பாட்டுக்கே வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கும். இல்லை ஒரு சில ஃபேமிலிஸ்க்கு அவங்க வீடே இல்லாமல் போயிடும். பிகாஸ் அவங்க வந்து அந்த வருமானத்தில் தான் அவங்க வேலை பார்த்து சாப்பிட்டுட்டோ இல்லை அவங்க அந்த வருமானத்தில் தான் அவங்க ரெண்ட் கொடுத்துட்டோ இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேமிலிஸ்க்கு அவங்க ஜாப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் ஜாப் தேடி அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் அவங்க அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அந்த 2-3 மாதத்துக்கு அவங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து காசு வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்குன்னு லைஃப் லாங்காக அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லிட்டுலாம் வாங்க முடியாதுங்க. நீங்கள் ஜாப் தேடுற அந்த 2-3 மந்த்ஸ்க்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஜாப் இன்சூரன்ஸ் போட்டு நீங்கள் அதுக்கான காசை நீங்கள் வாங்க முடியுமே தவிர எப்பவுமே உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக முடியாது. அப்போ ஜாப் சீக்கர்ஸ்க்கு மட்டும்தான், அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இன்சூரன்ஸ் இருக்குமா? அப்போ பிஸ்னஸ் மேன்ஸ்க்குலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனி இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ரன் பண்ணுற கம்பெனியாக இருக்கட்டும், அது சின்ன கடையாக கூட இருக்கலாம், இல்லை வந்து பெரிய கம்பெனியாக கூட இருக்கலாம். அந்த கம்பெனி மேலே நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கோ இல்லை அந்த கடைக்கோ இல்லை நீங்கள் என்ன ரன் பண்ணுறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரிக்கோ ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் கிளைம் பண்ணி அந்த டேமேஜ்க்கு நீங்கள் வந்துட்டு அதுக்கான கிளைம் பண்ணி மணி வந்து வாங்கிக்கலாம். பட் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். இதை விட்டுட்டு மற்ற என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிலத்தில் வந்து விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிராப் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் வயலில் நீங்கள் என்ன நட்டுருக்கீங்களோ அதை வச்சு இன்சூரன்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் வந்துட்டு ஆடு மாடு நீங்கள் அதை வந்துட்டு வச்சு நீங்கள் அதில் வந்துட்டு உங்களுக்கு தொழிலாக இருக்குது, ஆடு மாடு மேய்க்கிறீங்க, இல்லை அந்த மாதிரி ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, கேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கேட்டில் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலேயும் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய ஆடுக்கோ மாட்டுக்கோ இல்லை உங்களுடைய செல்ல உயிரினங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு தெரியல, அப்படியே தெரிஞ்சாலும் எந்த கம்பெனியில் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இவ்வளோ டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம், இவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோம். பட் இதெல்லாம் எங்கே போய் எடுக்கிறது, எந்த கம்பெனியை நம்ம நம்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி ஒரு டாப் 10 கம்பெனிஸாக எடுத்து வச்சிருக்கேன். இவங்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் ஃபீல்டில் வந்துட்டு ரொம்ப நல்ல பிராண்டடான கம்பெனிஸ். ஓகேங்களா? அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுற பாருங்க.